நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஏன் நீங்க அந்த உதயசூரியன் சின்னத்துல தானே நின்னீங்க? சரி, ஏன் நீங்க ராஜினாமா பண்ணக்கூடாது? சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். ஆலி பேரலை நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள், சிறப்பு விருந்தினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நம்மோடு மேலும் சில சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவை தொகுதி கீழ்வேலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதி இது. அந்த சட்டப்பேரவை தொகுதியுடைய உறுப்பினர் திரு நாகை மாலி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், அவரையும் வரவேற்கலாம். மற்றும் ஒரு மீனவ சமூகத்தினுடைய பிரதிநிதி திரு மோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வெல்கம் சார், உங்களையும் வரவேற்கிறேன். நிச்சயமா பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு மீண்டும் கூட நான் சிறப்பு விருந்தினரிடம் வருகிறேன். இங்கே ஏராளமான, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏராளமான மீனவர்கள் தங்களுடைய உறவுகளை தங்களுடைய சொந்தங்களை இழந்து இங்கே இருந்த விஷயத்தை நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம். வேறு யாராவது இங்கே சொல்லுங்க சார், சுனாமி உங்களுக்கு ஏற்படுத்திய இழப்பு என்ன? உறவு ரீதியாக அல்லது உடைமை ரீதியாக நீங்கள் இன்னும் 10 ஆண்டுகளாகியும் கூட நான் அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க எதை குறிப்பிடுவீங்க? நான் நாகூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்காக. என்னோட பேர் எம் சீதாராமன். எங்க வீட்டில் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, 2 அக்கா இறந்து போச்சு, என்னோட பையன் 1 இறந்து போயிட்டான். எங்கள் வீட்டில் நிறைய பேர் இன்னும் சொந்தம்னு சொல்லி போனால் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த நிலைமையில் நான் இந்த ஊரில் இல்லை. நான் வேற ஒரு ஊரில் உழைப்புக்காக போயிருந்தேன். நான் குஜராத்தில் இருந்தேன். அப்போதைக்கு இருக்கும்போது நான் எங்களோட குடும்பத்தை விட்டு போகும்போது எங்களை யாருக்கு அந்த சுனாமி பார்க்கும்போது டிவியில் தான் எனக்கு 4 மணிக்கு செய்தி தெரிஞ்சுது. அந்த டைமில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நான் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனையும் நான் இழந்து தவிக்கும் போது, அந்த குஜராத்தில் இருக்கும்போது எங்கள் மக்களை ஒரு முஸ்லீம் இனத்துல இருந்து அவங்கள காவந்து பண்றாங்க. துணி கூட கிடையாது அந்த டைம்ல, துணி கூட கிடையாது. அந்த அந்த முஸ்லீம் மக்கள் அவ்வளவு பாடுபட்டு அவங்கள நினைச்சு கூட பார்க்கல. எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப், நான் எங்க நாகூர்ல இஸ்லாமிய எங்க வீட்டுல நான் எங்க அம்மாவை காண, எங்க பிள்ளைய காண, எங்க ஒய்ஃப் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம ஊர்ல இவ்வளவு நான் 9 மணிக்கு தான் வந்த மறுநாள். அப்ப பார்க்கும்போது ரொம்ப என்னால நான் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது அழுக வருது. ஆனா நான் அதை வெளிப்படுத்தல. இருந்தாலும் அந்த சுனாமிங்கிற அந்த 10 வருஷம் போயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. இந்த வீடு நான் இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க வீடுலாம் கூரை வீடு தான். அந்த கூரை வீட்டுல இருக்கும்போது எனக்கு ஜுரமோ எந்த இதுவுமே நாங்க அந்த சுனாமிக்கு முன்னாடி அதை நான் பார்த்தது கிடையாது. எங்க வீட்டுல சாப்பிடுவோம், அன்னன்னைக்கு உழைப்புக்கு போயிடுவோம், அதுதான் எங்களோட தொழிலா இருந்தது. ஆனா இப்ப இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, சுனாமி வீடுங்கிறது ஆலிவார் பிளாக்ல கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு 365 நாள். ஆனா 360 நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். ஒரு ஜுரம், தலைவலி, பாத்ரூம் கிடையாது. இதுவரையிலும் 10 வருஷமாச்சு சுகாதாரமற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக அந்த குடியிருப்பை பற்றி தான் நீங்க பெரும்பாலான கருத்துக்கள் பதிவு கொண்டிருக்கிற. நம்ம இன்னும் கூட தொடர்ந்து பேசலாம். நீங்க சுனாமி விட்டு சென்ற சோகம் இன்னும் எனக்கு மாறலேன்னு சொல்லக்கூடியவர்கள் யாரா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இல்ல, வேற இந்த பகுதியில சுனாமி எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கோம். உங்களுக்கான பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா தான் இந்த மேடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். சொல்லுங்க. என் பேர் நாகேஸ்வரன். அந்த மேல்காலத்தில் இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கடலில் தான் பார்க்குறோம். ஒரு காலத்தில் நாங்கள் கடலில் தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து வந்துருக்கு சார். அதே நேரத்தில் 80 முடிஞ்சால் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் பிள்ளைங்க இன்ஜினியர் படிச்சிருக்காங்க, டாக்டர் படிக்கல சார். ஆனால் மற்ற இதில் நிறையா வேலை இருக்கேன் சார். வேலைவாய்ப்பு நிறையா கிடைக்கல. அதே நேரத்தில் எங்கள் அமைச்சர் தான் இருந்தாலும் கூட அமைச்சரை பார்த்தாங்களும் கூட எங்கே வேலைவாய்ப்பு இருக்கு சொன்னால் கொஞ்சம் செஞ்சுட்டாங்க சொல்லுங்கள். வேலைவாய்ப்பு இன்னும் கூட வேலைவாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய இருப்பிடங்களும் தள்ளி போயிருக்குது அப்படிங்கிறீங்க, வேலைவாய்ப்பும் கொடுக்கப்பட்டீங்கிறீங்க. சொல்லுங்க. சுனாமி வந்த காரணம் என்னன்னு தெரியல. நாங்கள் திடீர்னு போட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். போட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். திடீர்னு சுழல் வேகமாக வீசும்போது நாங்கள் தெரில எங்களுக்கு. நீங்க சுனாமி வந்தப்ப நீங்க கடலுக்குள்ள இருந்தீங்களா? கடல்ல இல்ல, கரையில இருந்தோம். கரையில இருந்து பார்க்கும்போது சவுக்கு இருக்குல்ல, சவுக்குல இருந்து அங்கிருந்து வந்தோம். சுனாமி அடிச்சுட்டு வர்றது எங்களுக்கு தெரியல. என்னடா காத்தோட்டமா வீசுன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப சுழல் அப்படியே சூழ்ந்து அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாம் தள்ளிட்டு ஒன்னுதே விட்டு வைக்கல. அடிச்சு நொறுக்கிட்டு போகுது. நொறுக்கிட்டு போகும்.
ஜனங்க அப்படியே தண்ணியில் கிடந்து அடிபட்டு உயிர் இழப்பில் நல்லா இருந்தாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் மாறியா இருந்துச்சு. என்னடா நம்ம போய் காப்பாற்றணுமே சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னன்னா என்ன செஞ்சிட்டாங்க, இருந்த மக்களை ஜிவிஆர் மண்டலத்துக்கு அழைச்சிட்டு போய் நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த மாதிரி உதவி நல்லா செஞ்சாங்க. இங்க எல்லாரும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தங்களுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது இன்றைக்கு தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது கடல் சார்ந்த தொழில், மீன்பிடி தொழில். ஆனால் சுனாமி மறுவாழ்வு அப்படிங்கிற பெயர்ல தங்களுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது கடலுக்கும் தங்களுடைய தொழிலுக்கும் முற்றிலும் தொடர்பில்லாமல் மிக அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை குறிப்பிடுறாங்க. மாற்று வேலைவாய்ப்புகளும் இல்லை, மீன்பிடி தொழிலும் செய்ய இயலவில்லை, மாற்று வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க வச்சிருக்காங்க. இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்ங்கிற முறையில் இப்ப அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. மாற்று குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பது என்னவோ உண்மைதான். ஆனா அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நான் ஒரு குடிசையில இருந்த பொழுது கூட ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அங்க எங்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்க குடியிருப்புகள் அப்படிங்கிறது மிக மோசமான நிலையில் இருக்கிறது. ஒண்ணு மிக தொலைவில் இருக்கிறது. எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் எங்களுடைய தொழிலுக்கும் அது தொடர்பே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கவனத்துக்கு ஏதாவது வந்திருக்குதா? என்ன மாதிரியான முயற்சிகள் இது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றன? உங்களுடைய கருத்து மைக்கை வச்சு சொல்லுங்க. அவர் சொல்லியிருக்கிறது அது முற்றிலும் சரியானது. மீனவ மக்கள் கடலும் கடற்கரையும் மீனவர் மக்களுடையது, அவர்களுக்கு சொந்தமானது. அவருடைய வாழ்க்கை ஆதாரம் என்பது கடற்கரை ஒட்டிதான். ஆனால் இப்போ சுனாமிக்கு பிறகு அவங்கள கொண்டு போய் வேறு இடத்துல வச்சிருக்கிறாங்க, ரொம்ப தூரமான இடத்துல வச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து திரும்ப அவங்க தொழில் செய்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப நடைமுறை சாத்தியமற்ற ஒரு போக்கு. சுனாமி வந்த பிறகு உடனே அவங்க வேறு இடம் ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்கங்கிற முறையில் அந்த இடத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்பொழுது அவங்க வாழ்க்கை நிலை என்பது கடலில் கொண்டு கடற்கரையில் அவங்களை வைக்கிறதான் சரியானதாக இருக்கும். அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவுமை ஒழிய எங்கேயோ கொண்டு வச்சுட்டு நீங்கள் கடல்ல ஜீவாதாரம் பண்ணுங்கிறது சரியானது. சட்டப்பேரவையில அல்லது தமிழக அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறீர்களா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசுகிற பொழுது இந்த மக்கள் கடற்கரையில் தான் குடியமர்த்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்போது அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீடுகளை புனரமைப்பதற்கான தொடர் நடவடிக்கை கிடையாது. கட்டி கொடுத்தாங்களே ஒழிய இப்போ போய் நீங்கள் பாருங்க, ரோடு வசதி இல்லை, லைட் வசதி இல்லை, எந்த விதமான வசதியும் இல்லாத வேறு வழி இல்லாமல் அவங்க அங்கே இருக்கிறாங்களே ஒழிய அவர் சொன்னதுதான் முற்றிலும் உண்மை. கடற்கரையில் வாழ்ந்த பொழுது, குடிசையில் வாழ்ந்த பொழுது மகிழ்ச்சி இப்ப இல்லை அப்படிங்கிறீங்க. ஆமா, அவருடைய மகிழ்ச்சி இப்போ அவர்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு மோசமான நிலைமையில தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லுவோம். அந்த மைக் ஆகும். இப்போ இந்த அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏற்கனவே ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்திடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பகுதி. அதுல இன்னொரு பகுதி அப்படிங்கிறது இனிமேல் இது போன்ற ஒரு சூழல் ஏற்படாமல், ஐயாவும் அதை தான் சொன்னாங்க, இயற்கை சீற்றத்தை முற்றிலுமாக நம்மால் தடுக்க இயலாது, ஆனால் முன்கூட்டியே அறிந்து கொண்டால் ஓரளவு அதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, தற்காத்துக் கொள்வதற்கான அறிக்கைகள் அது தொடர்பான இப்ப இந்த 2004க்கு பிறகு இந்த 2014 வரை இந்த 10 ஆண்டுகளில் பலமுறை சுனாமிக்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது போன்ற தருணங்களில் உங்களுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எச்சரிக்கைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க? ஒரு புயல் கூண்டு ஏற்றப்படுகிறது, புயல் என்று சொன்னால் அதற்கான எச்சரிக்கை உடனடியாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி சுனாமி குறித்து உங்களுக்காக உடனடியாக அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த தகவல்கள்? மைக்க பக்கத்தில் வச்சுக்க. இந்த கருவி இப்போ இடைப்பட்ட காலங்களில் இப்போ ஒரு 2 வருடம் 3 வருடங்களுக்கு 3 வருடங்களாக இப்போ உடனடி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்காங்க. ஸோ எங்கள் ஊர்கள்லேயும் நாகூர்லேயும் இப்போ இடைப்பட்ட ஒரு மாதத்துக்குள்ள அமைச்சு தரதாக செய்தி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு கருவி உடனே இது தொடர்பாக தேசிய கடல்சார் தொழில்நுட்ப கழகம் அதுதான் இந்த அமைப்பை நிறுவி இது தொடர்பான சமீட்சைகள் எச்சரிக்கைகளை மீனவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பினுடைய இயக்குநர்களில் ஒருவரும் விஞ்ஞானியுமான திரு வெங்கடேசன் நம்மோடு சென்னையில் இருந்து நிலைத்து நின்றிருக்கிறார். அவரிடம் இது குறித்து தெளிவாக கேட்கலாம். திரு வெங்கடேசன் வணக்கம். இப்போ இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அவருடைய வடுக்கள் அவருடைய காயங்கள் ஒருபுறம் இருக்க, இனி சுனாமி ஏற்பட்டால் அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுப்பதற்கு இந்திய கடல்சார் தொழில்நுட்ப கழகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது? நீங்க என்ன மாதிரி உடனடியாக மீனவர்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு சேர்க்கிறீர்கள்? அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். 2004 பிறகு இந்த 10 ஆண்டுகளில் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் சுனாமி பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது.
நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா சுனாமி என்பது கடலுக்கு அடியில் நடக்கக்கூடிய ஒரு பூமி அதிர்ச்சியால் கடல் சீற்றம் அடைந்து கடலுக்கு வருகிறது. இதை அறிந்து கொள்வதற்கு கடல் ஆழத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கோபார் பக்கத்தில் நம்ம இந்தியா வந்து ஒரு ஸ்டேஷன் அண்டர் வாட்டரில் ஒரு எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை வச்சு உங்களுக்கு சுனாமி பேரிலே அங்கேருந்து புறப்பட்டு வருகிறதா என்பதை தீர்மானித்து கொள்ளலாம். இதை பற்றியான 24 மணி நேரம் எங்களுக்கு இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வர மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நடந்தது 2004க்கு அப்புறம் தான். ஏன்னா 2004க்கு முன்னாடி சுனாமிங்கிற வார்த்தையோ அதை பற்றியோ நமக்கு தெரியாது. இது நடந்ததெல்லாம் பசிபிக்கில் தான். இந்திய பெருங்கடல் இதான் முதல் முறையாக நடந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுனாமி பற்றியான அறிவிப்பு மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. இது ஐக்கிய நாடு சபையினால் அங்கீகரிக்கப்பட்டது. இது நம்ம நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கிற மற்ற நாடுகளுக்காகவும் நாம் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க கம்ப்யூட்டரில் சிமுலேஷன் பண்ணி அதை மாடலை வச்சு கரெக்டாக சொல்கிறதுக்கு வேண்டிய இப்போ நம்ம முன்னேறி இருக்கோம். அதான் இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதற்கு மேலே எப்படி இது ஜனங்களுக்கு ரீச் ஆகுதுங்கிறத வந்து கவர்மெண்ட் மூலமாக அதை பார்த்துக்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு மார்க் ட்ரையல்னு சொல்லுவோம். ஒரு 2 மாதம் முன்னாடி கூட ஒரு நாளில் எல்லா விதமான இதில் வந்து நாங்கள் அறிவிப்பு கொடுத்தாலும் மக்களுக்கு போகிறதுக்கு வெவ்வேறு விதமான சேனல் இருக்குது. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக வரணும், மக்களுக்கு ரீச் ஆகணும். இது எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க ப்ரிப்பேர்ட்னஸ் அது பண்ணிக்கிறாங்க. சுனாமி வருவதற்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்பு இதை நாம் அறிந்து கொள்ள முடியும்? இப்போ இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் மூலமாக சுனாமி வருவதை எத்தனை மணி நேரங்களுக்கு முன்பாக அறிந்து கொள்ளக்கூடிய சூழல், அந்த வசதி இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பூமி அதிர்வு நடந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்மளால் சுனாமி அலை புறப்படுகிறதா என்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதற்கு மேலே 30 நிமிஷத்துக்குள் கன்ஃபார்ம்டாக வருதா இல்லையாங்கிறத பார்த்து சொல்லலாம். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2012 ஏப்ரல் 17 இதே மாதிரி வந்தது. ஆனால் இதே மாதிரி பெரிய அதிர்வு இருந்தாலும் 8.2 ரிக்டர் ஸ்கேல் இருந்தாலும் சுனாமி வரவில்லை. இது முதல் முறையாக தெரிந்து கொண்டது நம்மளுடைய மையம். அந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். இப்போ இது புரிந்து கொண்டதா? மேற்கொண்டு சொல்ல வேண்டிய என்றால் இது மாதிரி 12 தெரிந்து கொள்ள முடியும் என்றால் பூமி அதிர்வு ஏற்பட்டு எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு சுனாமி தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது? இப்ப 10 நிமிடங்களுக்குள் தெரிந்து கொள்ள முடியும். பூமி அதிர்வு ஏற்பட்டு எத்தனை மணித்துளிகளுக்குள் அல்லது எத்தனை நிமிடங்களுக்குள் சுனாமி தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? முக்கியமாக நீங்கள் நிக்கோபார் பக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கடற்கரை வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதே இது நிக்கோபாருக்கு 20-25 நிமிஷத்தில் வந்து விடலாம். நிக்கோபாருக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து டைட் கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து டைட் கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கு வரதுக்குள்ளே நம்ம சொல்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. இப்போ நிச்சயமாக திரு வெங்கடேசன், இன்னும் கூட ஏராளமான இது தொடர்பான ஐயங்களை உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய மாறாத வடுக்கள் காயங்களையும் என்ன செய்ய தவறிவிட்டோம், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய இயலும் நம்மால், இந்த தளத்தில் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். இது ஆழிப்பேரலை கற்றுக் கொடுத்தது என்ன, ஒரு சிறப்பு கேள்வி நேர தொகுப்பு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு